வணக்கம். நான் டாக்டர் அபிநயா மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ல இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆஃபீஸரா இருக்கேன். இப்ப ரீசெண்டா சென்னையில கொத்து கொத்தா காகங்கள் செத்து மடியுதுன்ற நியூஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? H5N1 அப்படின்ற ஒரு பறவை காய்ச்சலுக்கான வைரஸ் தான் இதுக்கான காரணம் அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்திருக்கு. ஆனா அதுக்கான அதிகாரப்பூர்வமான கன்ஃபர்மேஷன் இன்னும் நமக்கு கிடைக்கல. இது பறவைகளுக்கு நடுவுல சுலபமா பரவும். ஆனா மனிதர்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டா மனிதர்களுக்கும் வரலாம். ஆனா ரொம்ப ரேரா வரும். பறவை காய்ச்சல் மனிதர்களுக்கும் வரலாம். மனிதர்களுக்கு எப்படி வரும்னு பார்த்தோம்னா, பாதிக்கப்பட்ட பறவைகளோட எச்சம், அதோட ராவான இறைச்சி அதெல்லாம் கையாள்றது மூலமா வரலாம். இதோட அறிகுறிகள் என்னன்னு பார்த்தோம்னா, காய்ச்சல், தொண்டை வலி, இருமல், இத மாதிரி காமன் ஃப்ளூ காய்ச்சல் மாதிரி வரும். அது போக நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்க, இணை நோய் இருக்கிறவங்க, 60 வயசு மேற்பட்டவங்களுக்கு மூச்சு திணறல், நிமோனியா காய்ச்சல் மாதிரியும் வரலாம். பறவை காய்ச்சல் மனிதர்களுக்கு நோய் பாதிக்கப்பட்ட பறவைகள் அதோட டைரக்டா கான்டாக்ட்ல இருக்கிறவங்க, லைக் பண்ணை வச்சிருக்கவங்க, அவங்களுக்கு தான் ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கும். அவங்களுக்குமே எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னு பார்த்தோம்னா, அந்த பாதிக்கப்பட்ட பறவையோட எச்சம், அதோட ராவான மீட் அதெல்லாம் கையாள்றதுனால ஸ்ப்ரெட் ஆகலாம். பறவையோட எச்சத்தை தொடுறதுனாலயோ மிதிக்கிறதுனாலயோ பறவை காய்ச்சல் பரவலாம். இதை நம்ம எப்படி தடுக்கலாம்னு பார்த்தோம்னா, ஒருவேளை நம்ம அதை தொடுற மாதிரி அமைஞ்சிச்சுன்னா, நம்ம கைகளையும் கால்களையும் சோப் வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா சுத்தமாக கழுவிட்டோம்னா இதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலாம். எப்ப நம்ம மருத்துவமனைக்கு உடனே போகணும்னு பார்த்தீங்கன்னா, காய்ச்சல் 2 to 3 days ஃபீவர் இருந்தும் செட்டில் ஆகாம கண்டினியூஸ் ஆயிட்டே இருக்குன்னா மருத்துவமனைக்கு கண்டிப்பா போகணும். அது போக மூச்சு திணறல் ஏற்பட்டாலும் கண்டிப்பா மருத்துவரை அணுக வேண்டும். பறவை காய்ச்சல்ல இருந்து மனிதர்களும் பறவைகளை வளர்க்குறவங்களும் எப்படி பாதுகாத்து கொள்ளணும்னு இப்ப பார்ப்போம். நோய்வாய்ப்பட்ட பறவைகளை கையாளும் போது அதுக்கான ப்ரொடெக்ஷன், கிளவுஸ், மாஸ்க் அதெல்லாம் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணணும். அடிக்கடி கைகளை சுத்தம் செய்யணும். வீட்டில் பறவைகளை வளர்க்குறவங்களும் அவங்க கைகளை அடிக்கடி சுத்தம் செஞ்சுக்கணும். தேவைப்பட்டா மாஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக சிக்கன் செய்றீங்கன்னா அதை நல்லா மஞ்சள்ல வாஷ் பண்ணிட்டு நல்லா குக் பண்ணிட்டு சாப்பிடணும். ஹாஃப் குக்டு கிரில் அந்த மாதிரி இதை கொஞ்ச நாளைக்கு தவிர்க்கலாம். இது போக நீங்க இறந்து போன பறவைகளை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கைகளால நீங்க அதை கையாளாம அரசாங்கத்துக்கு, அதாவது கால்நடை துறைக்கு நீங்க அதை சொல்லிட்டீங்கன்னா அங்கிருந்து அதிகாரிகள் அதை முறையாக அப்புறப்படுத்துவார்கள். இதெல்லாம் செய்யறது மூலமா நம்ம பறவை காய்ச்சலை மனிதர்களுக்கு வருவதிலிருந்து தடுக்கலாம். நன்றி.